வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த பேங்க்கோடைய பாலிசி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி பேங்க்கோடைய பர்சனல் லோன் பாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐசிஐசி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பேங்க்கில் லோன் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு மினிமல் க்ரைட்டீரியா வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கில் நம்மளால் லோன் வாங்கிக்க முடியும். ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ மினிமம் அவங்க சொல்கிற க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 21 22 23 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா 21 வயசில் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் லோனே கொடுப்பாங்க. அதனால் நம்ம 23 கன்சிடர் பண்ணிப்போம். நான் சொல்கிறது ஐசிஐசி பேங்க்குக்கு. ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 23 வயசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் லோன் வந்து எலிஜிபிள். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களோட சேலரி மினிமம் 30,000க்கு மேலே இருக்கணும். 30,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஐசிஐசி பேங்க்கில் லோன் வாங்கிக்க முடியும். அதுவும் பேஸ்ட் ஆன் த கம்பெனி கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் மாறும். ஸோ ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் HDFCயில் என்ன கொடுக்குறாங்களோ அதே தான் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 9.99லேருந்து இவங்க அப் டு 14.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசியில் பர்சனல் லோன்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட், பேஸ்ட் ஆன் கம்பெனி கேட்டகரி, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது வந்து வேரி ஆகும். வேரி ஆகும் சென்ஸ் மேலேயும் போகாது, இதை விட கம்மியாகவும் வராது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஐசிஐசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 9999 + GST இதுதான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் நீங்கள் கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கம்மியாக வரும். ப்ளஸ் அது இல்லாமல் இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸும் இதில் வந்து மேக்ஸிமம் எல்லா கஸ்டமர்ஸுமே அவங்க வந்து சிவில் நல்லா இருக்க கஸ்டமர், ஆல்ரெடி வந்து லோன் வாங்கி கரெக்டாக பே பண்ணியிருக்க கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வேவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஏஜ் வந்து ஒரு 40-45 ஆகிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து மினிமம் அமௌண்ட் போட்டு அவங்க இன்சூரன்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் என்டையர் லோன் கவர் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து ஐசிஐசி பேங்க்கில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்கோட பேசிக் நார்ம்ஸ். ஸோ பர்சனல் லோன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க தாராளமாக வீடியோவில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறேன், KYC அப்படின்னு சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஆதார் கார்டில் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். சேம் HDFCயில் என்னவோ அதே தான் ஐசிஐசியிலும் இந்த ஒரு விஷயத்தில். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு எங்களுக்கு தேவைப்படும். ப்ளஸ் உங்களுடைய பேன் கார்டு எங்களுக்கு தேவைப்படும். உங்களுடைய ஃபோட்டோ எங்களுக்கு ஒன்று தேவைப்படும். ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியோட லாஸ்ட்டு 3 மந்த்ஸோடைய பே ஸ்லிப் தேவைப்படும். 6 மந்த்தோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். இதில் ஜாயினிங் லெட்டர் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸாக தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியோட ரிலீவிங் லெட்டர் கம்பல்சரி தேவைப்படும். இந்த கம்பெனியோட ஆஃபர் லெட்டரும் தேவைப்படும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்கோட பாலிசி படி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 3 to 4 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டே பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. இன்னொரு விஷயம், நீங்கள் கரெக்டாக கொடுக்குற அட்ரஸில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கணும். அதை பேங்க் ஸ்டாஃப்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு தான் லோனே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.